இப்போ வந்து நம்ம சீசி மசாலா தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தோசை மாவு எடுத்து சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் வந்து ஊற்றணும். நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு வந்து நெய் விட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை ஒன் சைடு வந்து 90% குக் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக பச்சை வெங்காயம், கொஞ்சமாக வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி போட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு மசால் அதை வந்து நீங்கள் ஒரு சைடாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுனா, உருளைக்கிழங்கு வேக வச்சு கடுகு தாளித்து வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி போட்டு மசிச்சு உருளைக்கிழங்கு போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். இது நல்லா வந்து வேகும் போதே நம்ம வந்து இதில் சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி எடுத்துடலாம். சீசி மசாலா தோசை 1 நிமிஷத்தில் ரெடி. சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.